கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருந்ததாம். அதுதான் ரொம்ப பிரியமானதுதான். ஏன் என்று நாம் அங்கே பார்த்தால் அதனுடைய காரியம் அங்கே வெளிப்படுகிறது. நன்றாய் கவனியுங்கள். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும். எதற்கு கடவுளுக்கு பயந்தா? எதற்கு பிதாவுக்கு பயந்தா? எதற்கு தாம் அனுப்பினவருக்கு அவர் பயந்தார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். நல்லா கவனிங்க. அநேகர் மனுஷர்களுக்குள்ளே காணப்படுகிற காரியங்கள் என்ன? இவர்கள் இவனை பார்த்து என்ன பண்ணாங்க? குற்றம் சாட்டுறாங்க. இவன் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க? அநேகர் குற்றம் சாட்டுவார்கள். நல்ல கவனிங்க. கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு. அநேகர் சொல்லுவாங்க, இவன் சொன்னானே, நிறைய பேர் சொன்னாங்கப்பா, இவன் செஞ்சிருப்பான் இந்த பாவத்தை, இவன் செஞ்சிருப்பான் இவன் அநியாயத்தை அப்படின்னு மற்றவங்க சொல்றதையும் கேட்டுக்கிட்டு. நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருந்ததான். அதை நம்ம என்ன ரிசீவ் பண்ணிக்கணும். அடுத்த காரியம் அவர் சொல்றாரு, அவர் தமது கண் கண்டபடி ஞாபகம் மாட்டாரா? நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். அநேகர்களுக்கு என்ன பண்ணுவான்? கேட்ட அனோன்னு என்ன சொல்லிட்டாங்க, உடனே தீர்ப்பு செய்யவும் போக மாட்டாராம். இதுதாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம். அவர் நீதிபரங்க. அவர் நியாயம் செய்கிறவர். அவர் அநியாயம் செய்ய மாட்டார். ஏன் அவருக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்ததுன்னா, நான் என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன, என்னுடைய அபிஷேகம் என்ன, நான் கர்த்தருடையவன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பிதாவுக்கு அடுத்த காரியத்துல ஸ்தானத்துல இருக்கிற குமாரனாகி கிறிஸ்து அவர் நீதிபரராய் செயல்படுகிறதுனால தான் அவருக்கு பயந்து அவர் என்ன பண்ணார்? கண்டபடி நியாயம் கேட்க மாட்டாராம். காது கேட்டபடி என்ன பண்ண மாட்டாராம்? தீர்ப்பு செய்ய மாட்டாராம். கீழே சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க. இதுதான் மெயினான பாயிண்ட். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவன் அநியாயம் செய்ய மாட்டான். நியாய தீர்ப்பை என்ன பண்ண மாட்டான்? அநியாயமா மற்றவங்க என்ன பண்ணுவான்? நியாயம் தீர்க்க மாட்டான். அதுதான் காரியம். நீதி 4வது வசனம், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஹல்லேலூயா. அவர் நீதி செய்கிறவர். அவர் அநியாயத்தை படுத்துக் கொள்ள மாட்டார். ஏழைகளுக்கு இருக்கிறவர் கர்த்தருக்கு பலன் கொடுக்கிறார்.